லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 2வது அதிகாரம் 36வது வசனத்து முதல் 45வது வசனம் வரைக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல தானியேல் தீர்க்கதரிசி நெபுகாத்நேச்சரோட அரசர் நெபுகாத்நேச்சரோட பேசிட்டு இருக்காரு. அப்போ நெபுகாத்நேச்சர் தன்னுடைய கனவையும் கனவினுடைய பலனையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் தானியேல் தீர்க்கதரிசி சொல்றார். முதல் பகுதியில நேற்று நம்ம அவருடைய கனவை பற்றி பார்த்தோம். அந்த கனவுல ஒரு வெண்கல ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை வெளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அதை இவர் இன்னைக்கு விளக்கம், அந்த கனவின் விளக்கத்தை இன்னைக்கு சொல்றாரு. என்னன்னா, அந்த நீங்க தான் பெரிய உலகத்திலே பெரிய ராஜா, உங்களுக்கு நல்ல இது அதிகாரத்தையும் எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பலத்தையும் அதிகாரத்தையும் மக்கள் மேல உள்ள இது அபரிதமான பிரியத்தையும் எல்லாத்தையுமே நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட உங்களுக்கு பின் நடக்க போறதை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே கடவுள் தேவன் உங்களுக்கு இந்த இதை கனவு கொடுத்துருக்காரு. இந்த கனவுல ஒரு சிலை வந்தது இல்லையா? சிலையோட தலை பொன்னால் செய்யப்பட்டதா இருந்துச்சு. அந்த தலை தான் நீங்க பொன்னாபரணத்தால் பொன்னால தங்கத்திலே செய்யப்பட்டிருந்துச்சு. அடுத்தது அடுத்த பகுதிகள் கழுத்து, மார்பு, தொடை, இதெல்லாம் அடுத்தடுத்து வெள்ளி, வெண்கலம், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கீழே போக அடுத்து கால்கள், பாதங்கள் ஒரு கால் இரும்பாவும் களிமண்ணாலும் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த அடுத்தடுத்த ராஜ்யங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கு. வெள்ளின்றது உங்களோட கொஞ்சம் குறைவான ஒரு ராஜ்யம். அடுத்து வெண்கலம், அந்த மாதிரி இருந்தது. கடைசி பகுதியா இது இரும்பும் களிமண்ணும் கலந்ததா இருந்தது. அது பாதி உறுதியும் பாதி உறுதி இல்லாததாகவும் இருந்துச்சு. அதை ஒரு பெரிய கல்லு போட்டு உடைச்சிட்டு உடைச்சு நொறுக்கிடுச்சு. இந்த இடத்துல அந்த பெரிய கல் கீழே விழுந்து அது பெரிய பர்வதமா மாறிச்சுன்னு சொன்னாங்களே. அது இப்படி அடுத்தடுத்த ராஜ்யங்கள் ரொம்ப சீரழிந்து போய் கடைசியில உள்ள 6 ராஜ்யம் ஒரு இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜ்யத்தால அழிக்கப்பட்டு அதுவே எல்லா இடத்தையும் தாங்கிக்கிற மாதிரி, எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுடைய கனவுனின் பலன். இதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த கனவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. அல்லேலூயா.